ஒரு ஸ்கொயர் மீட்டில் 4 பேர் அல்லது 5 பேர் தான் நிற்க முடியும். ஆனால் 10 பேர் 15 பேர் நிற்கிற அளவுக்கு கூட்டம் அந்த இடத்துல திரண்டு இருக்கிறாங்க. 10 மணி நேரம் காத்திருக்கிறாங்க. அதனால் ஏற்பட்ட ஒரு தற்காப்பு முயற்சி, நம்ம பிழைச்சா போதும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அங்கேருந்து தப்பிக்க முயல்கிறார்கள். அதில் கீழே பேலன்ஸ் பண்ண முடியாமல் விழுந்தவங்க மேலே மற்றவங்களாம் ஏறி மிதித்து ஓடினதுனால ஏற்பட்ட சாவு அப்படிங்கிறது 100 விழுக்காடு கண்கண்ட உண்மை. அதை போய் மறைச்சி அதில் ஒரு சதி இருக்குதுன்னு சொல்கிறதும், உள்நோக்கம் கற்பிப்பதும், திமுக அரசு மீது பழி போடுவதும், இது மிக மிக ஆபத்தான ஒரு அரசியல். அவருக்கே இது நல்லதல்ல. இது அவர் சுயமாக சிந்தித்து சொன்னதாக நான் பார்க்கல. அவர் கூட சுற்றி இருக்கிறவங்க அவரை உசுப்பேற்றி அவருக்கு இந்த மாதிரி இன்புட்ஸ் கொடுத்து இப்படி பேசுங்கன்னு அவருக்கு ஒத்திகை செய்து பேச வைக்கிறார்கள். அவர் என்றைக்கு சுயமாக சிந்தித்து செயல் திட்டங்களை வரையறுக்கிறாரோ அப்போதுதான் அவருக்கு ஒரு நல்ல அரசியல் எதிர்காலம் உருவாகும்.